உம்முடைய கரத்திலே நீ ஒப்பு கொடுக்கிறேன். நீதியை பொருட்படுத்த தம் அடிமையை மறைத்துக்கொள். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் தியானம் பண்ணும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு பலவிதமான பாடுகளை சகித்து சிலுவையிலே அறையப்பட்டார். சிலுவைக்கு அருகிலே போர்ச்சியவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் சிலுவையின் மிக அருகிலே நாம் பார்க்கிறோம், இயேசுவின் சிலுவையின் அருகிலே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஸ்டாண்டிங் நியர் ஜீசஸ் கிராஸ். இயேசுவின் சிலுவையின் மிக அருகிலே இவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்வாறாக சொல்கிறார், இயேசுவின் சிலுவையின் அருகிலே நீ நிற்கும் பொழுது உனக்கு நிரந்தர பாதுகாப்பு அவர் கொடுக்கிறார், நிரந்தர சுகத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபத்து இன்றி நீ வாசம் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, நீ அவருடைய சிலுவையினை அருகிலே நீ நிற்கும் பொழுது நீ எப்பொழுதும் அவருடைய ஊழியத்துக்கென்று ஆயத்தம் உள்ளவனாக நீ நிற்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த சிலுவைக்கு அருகிலே நிற்கிறவர்கள் நிலைத்து நிற்பார்கள். இன்னைக்கு சிலுவைக்கு அருகிலே நாம் நிற்கும் பொழுது அது பேரின்பம். ஏனென்றால் எனக்காக சிலுவையிலே பலியான ஒரு மீட்பரை பார்த்து கொண்டிருப்பது அவ்வளவு சந்தோஷமான காரியம். எனக்காக, இந்த பாவிக்காக, இந்த ஏழைக்காக, இந்த பாவங்களை செய்தவனுக்காக, இந்த பாவங்களை செய்தவளுக்காக ஒரு நேசர் உண்டு. என்னை நேசிக்கும் நேசர். இந்த உலகத்துல அநேகர் நேசிக்கலாம், ஆனால் எல்லாம் ஃபால்ஸ் லவ் தான். ஆனால் உண்மையாய் நம்மை நேசிக்கும் இயேசு ஒருவர் உண்டு. அவர்தான் என்னுடைய ரட்சகர். எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்ட இயேசு. இந்த இயேசு என்னை நேசிக்கும் என்னுடைய நேசர், என்னை மீட்டவர், என் நோய்களை சுமந்தவர், என் நோயை நீக்கி எனக்கு புது வாழ்வு கொடுத்தவர், எனக்கு பரிசுத்த வாழ்வு வாழும்படியாக உதவி செய்த இயேசு. நான் அபிஷேகம் பெறும்படியாக எனக்கு உதவி செய்த இயேசு. நான் பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை ஆகும்படியாக உதவி செய்த இயேசு. என் நேசர், என் நேசர் எனக்கு சிலுவையிலே தொங்குகிறார். நான் அவர் அடியிலே வந்து நிற்பது இந்த உலகத்துல நான் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த சிலுவையின் நிழலிலே நீ தஞ்சம் புகும் பொழுது நமக்கு அநேக பாக்கியங்கள் நமக்கு கர்த்தர் அளிச்சுகிறார். நம்முடைய பாரங்களை எல்லாம் அந்த சிலுவையிலே கொட்டி விடுகிறோம். நம்முடைய கவலைகளை எல்லாம் அங்கு நீக்கி போய்விடும். நம்முடைய கண்ணீரெல்லாம் இந்த சிலுவையின் அண்டையிலே மாறி போய்விடும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கும் சகோதரனே, சகோதரியே, நீ கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னுடைய பாரத்தை யார் சுமப்பார்? இயேசு சிலுவையிலே
ஜீவன் கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் என்னுடைய பாரம் அதிகமாக இருக்கிறதே, என்னுடைய கவலைகள் அதிகமாக இருக்கிறதே. எனக்காக யார், எனக்காக என்னுடைய பாரத்தை சுமப்பது யார் என்று இந்த இடத்திலே வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நேசர் உண்டு. உலகத்தின் எல்லா ஜனங்களும் மாறினாலும், பெற்றோர் மாறினாலும், உற்றார் மாறினாலும், மனைவி மாறினாலும், கணவன் மாறினாலும், பிள்ளைகள் மாறினாலும், மாறாத அன்புடைய இயேசு இன்னைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நீனும் சிலுவைக்கு அருகிலே வா, சிலுவைக்கு அருகிலே நீனும் நெல்லு. அப்பொழுது அவருடைய அன்பை நீ உணர்ந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பத்தை உடையவனாக, எப்படிப்பட்ட பாரத்தை உடையவனாக நீ இருந்தாலும் சரி, சிலுவை கண்டையிலே வா. உன்னை நேசிக்கும் ஒரு நேசர் உண்டு. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிற யோவான் 12:32 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்திலே எடுத்துக்கொள்ளுவேன். அன்னைக்கு பூமியிலிருந்து அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். எல்லா ஜனங்களையும் இன்றைக்கு சிலுவை நண்டையிலே எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் எப்படிப்பட்ட துன்பமாக, துக்கமாக இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, இயேசு உன்னை அழைக்கிறார். தம்முடைய சிலுவை காண்டையிலே அழைக்கிறார். நேசிக்கிற ஒரு நேசர் அழைக்கிறார். எனக்கு அன்பான என்னோடு ஒர்க் பண்ணின ஒரு அன்பான சகோதரன் உண்டு. அவர் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாக கர்த்தரை கண்டுகொண்டேன், இந்த சிலுவைக்கு அருகே எப்படியாக வந்தேன் என்று சொன்னார். அவருடைய பெற்றோர் இருவரும் டீச்சர்ஸ், 2 பேரும் டீச்சர்ஸ் தான். 2 பேரும் நன்றாக சம்பாதித்தனர். ஆனால் வாழ்க்கையில திடீரென்று புயல் வீச ஆரம்பித்தது. அவர்கள் எந்த வீட்டிலே இருந்தார்களோ அதை அவருடைய உறவினர்கள் யாவரும் அங்கு கேஸ் போட்டு அந்த வீட்டை பிடுங்கிக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அலுவலகத்திலும் அந்த ஆசிரியர் பணியிலும் அவர்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பித்தது. அவர்கள் குடும்பமாக அதுவரைக்கும் கர்த்தரை தேடாத ஜனங்கள். ஆனால் எப்பொழுது ப்ராப்ளம் வர ஆரம்பித்ததோ அப்பொழுது கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். வீட்டில் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இந்த சகோதரன் அப்பொழுது கல்லூரி படித்துக் கொண்டிருந்தார். ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லையா. ஹாஸ்டலை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். சாப்பிட வழி இல்லை. அவர் சொன்னார், மத்தியானம் மட்டும் ஒரு டோக்கனை வாங்கி கொண்டு, அது ஒரு பெரிய நிறுவனம், பெரிய காலேஜ், மத்தியானம் மட்டும் டோக்கனை வாங்கி கொண்டு மத்தியான சாப்பாட்டுக்குள்ளாக சாப்பாடு வாங்குவதற்காக நான் செல்வேன். காலையிலேயும் பட்டினி. காலையில் என்னுடைய நண்பன் வருவான். அவனுக்கு என்று கொடுத்த ஒரு காஃபியை வாங்கிட்டு வருவான். சில நேரம் எனக்கு இரவு சாப்பிட முடியாது, எனக்கு பணமே கிடையாது. பகல்லே அந்த காலையிலையும் அந்த ஒரே ஒரு காஃபி, மத்தியானம் மட்டும்தான் சாப்பாடு. இப்படியாக இந்த கல்லூரி நாட்கள் எனக்குள்ளாக கடந்தது. தங்குறதுக்கு கல்லூரியில ஃபீஸ் கட்ட வழி இல்லை. அதனால என்ன செய்வேன் தெரியுமா? நன்றாக வசதியாக வாழ்ந்த எனக்கு வசதி இல்லாமல் போய்விட்டதுனால கல்லூரியிலே போய் தங்கிக் கொள்வேன். கல்லூரியிலே என்னுடைய பேகை ஒரு இடத்துல வைத்துக் கொண்டு வாட்ச்மேன் சொல்லிட்டு அங்கேயே தங்கிக் கொள்வேன், அங்கேயே குளித்துக் கொள்வேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சோகமாக மாறி போய்விட்டது. கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் செலவழித்தார். எப்பொழுது இந்த கேஸ் முடியும், எப்பொழுது என்னுடைய பெற்றோருக்கு வேலை கிடைக்கும், ஒவ்வொரு நாளும் கண்ணீரை வடித்துக் கொண்டே இருப்பேன். ஆனாலும் நான் மனம் திரும்பவில்லை. இவ்வளவு துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரை பிடிக்கவில்லை. நாள் ஒன்று வந்தது. அன்றைக்கு நான் என்னை இயேசுவிடம் ஒப்படைத்தேன். இந்த இயேசுவின் சிலுவை கரையிலே வந்தேன்.
இந்த உலகத்துல எல்லாரும் கைவிட்டார்கள், உறவினர்கள் கைவிட்டார்கள். கண்ணீரோடு இயேசுவண்டை வந்தேன். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எனக்கு தஞ்சம், நீர் மட்டும்தான் எனக்கு தஞ்சம், உம்மை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன். கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாளும் கதற ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அப்பாவும் அம்மாவும் மனம் திரும்பினார்கள். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, என்னுடைய சகோதரர் மனம் திரும்பினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை பற்றி கொண்டோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், கோயிலுக்கு சென்றவர்கள் தான். ஆனாலும் அது வரைக்கும் ஆண்டவருடைய சிலுவை அண்டையில ஒருத்தரும் வரல. ஆனால் எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தது போது, எங்களுக்கு தலைக்கு மேலாக எல்லாம் சென்றுவிட்ட பின்பாக இயேசு அண்டை வந்தோம், சிலுவை அண்டை வந்தோம், கண்ணீர் வடித்தோம். என்னுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. கர்த்தர் எங்களுடைய குடும்பத்திலே இடைப்பட ஆரம்பித்தார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுத்தார். எங்கள் வீடு கிடைத்தது, எங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் வேலை கிடைத்தது. எல்லாம் மாறி போல கர்த்தர் எங்களை சுகமாக வாழும்படி உதவி செய்த கண்ணீரை துடைத்தார். தாங்கள் சிலுவை அண்டையிலே சென்றதினாலே அதற்கு பின்பாக எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து நான் இப்பொழுது உங்களோடு கூட வேலை செய்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கும் சகோதரனே, சகோதரியே, நீ கண்ணீரோடு நடத்தல வந்திருக்கலாம். இன்றைக்கும் உன்னுடைய கண்ணீரை நோக்கி பார்க்கும் ஒரு நேசர் உண்டு, உனக்கு பதில் கொடுக்கும் ஒரு நேசர் உண்டு, உன்னுடைய சூழ்நிலையை மாற்றும் ஒரு நேசர் உண்டு. இன்னைக்கும் அதே இயேசு, அவர் உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசு உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக நம் மத்தியிலே எப்பொழுதும் வந்திருக்கிறார். கவலைப்படாதே, கவலைப்படாதே. சிலுவையில் அன்றைக்கு வா. இதுவரைக்கும் நீ மற்ற எல்லாரையும் நீ நோக்கி பார்த்திருக்கலாம். கொஞ்ச நாள் ஜெபிப்பது கொஞ்ச நாள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த சிலுவை அண்டை வந்த ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு சகோதரனோ சகோதரியோ வெட்கப்பட்டு போனதே இல்லை. நீ எதற்காக வந்தாயோ கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் அருளி செய்வார். சிலுவை அண்டைக்கு இன்றைக்கு வா. அன்றைக்கு சிலுவைக்கு அருகிலே இந்த ஒரு சிலரை குறித்து அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் எவ்வாறாக அற்புதங்களை செய்தார், இந்த சிலுவைக்கு பின்பாக அவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்பதை குறித்து நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். மகதலேனா நாம் மரியாதை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் 19:25 நாம் வாசித்த பகுதியில பார்க்கும் பொழுது அங்கு மகதலேனா மரியாள் அங்கு நிற்கதை பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவள் கீழாக நின்று கொண்டு சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மகதலேனா மரியாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாள். இவளை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் மேக்டலா. இந்த மகதலேனா என்கிற ஒரு பட்டணம், அதாவது கலிலேயா கடற்கரையிலே உள்ள ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திலே இவள் 7 பிசாசுகள், மார்க்கு 16:10 கூட இதை குறித்து பார்க்கிறோம். 7 பிசாசுகள் அவளிடமிருந்து இயேசு துரத்தி இருந்தார். லூக்கா 13:11 பார்க்கிறோம். ஒரு சகோதரி குறித்து பார்க்கிறோம். 18 வருடங்களாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ, எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு அசுத்தாவி ஒரு சகோதரி பிடித்திருந்தது. அவளை எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக அவள் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. அவள் எப்பொழுதும் கூனியாகவே நடந்து செல்ல அந்த அசுத்தாவி அவளை நிர்பந்தித்தது. மார்க் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஊமையான ஒரு ஆவியுடைய ஒரு சின்ன பையனை பார்க்கிறோம். 18-22ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 18ஆம்
வசனம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த ஆவி அலக்கழித்தது, கொல்லும்படி அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளியது. மத்தேயு 17:15 பார்க்கிறோம், சந்திர ரோகியாய் அந்த பையனை மாற்றியது. ஒரே ஒரு ஆவிதான். ஆனா இந்த சகோதரிக்கு நீங்க பாருங்க, 7 பிசாசுகள் பிடிச்சிருந்தது. நான் சிறு வயதிலே ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளையை பார்த்திருக்கிறேன். அவள் காம்பவுண்ட் வால்லாம் 4-5 அடி காம்பவுண்ட் வால அப்படியே ஒரு செகண்ட்ல அப்படி துள்ளி குதித்து அதை தாண்டி கொண்டு ஓடி செல்வாள். எத்தனையோ பேர் பின்னால ஓடுவாங்க, ஒருத்தராலையும் பிடிக்க முடியாது. அசுத்தாவி பிடித்தவள். இங்கு மகதலேனா மரியாதை குறித்து பார்க்கும் பொழுது 7 பிசாசுகள் பிடித்திருந்த அன்கண்ட்ரோலபிளா நிச்சயமாகவே இருந்திருப்பாள். சங்கிலினாலே கட்டப்பட்டிருப்பாள். அது மட்டுமல்ல, இந்த அசுத்தாவிகள் எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளாக போகுதுன்னா அவர்களை அப்படியாக உருக்குலைத்து அங்கு நோயை வரப்பண்ண, உடல் நோயினாலே பாதிக்கும் தன்மை உடையது. இது அவள் கட்டப்பட்டிருந்தாள். ஆனா லைஃப் லாங்கா எந்த ரபீஸ் போதகர்கள் ஜெபித்தாலும் அதுல விடுதலை கிடைச்சிருக்காது. ஆனா இந்த இயேசு ஒரு நாள் அந்த பகுதி வழியாக கடந்து சென்றார். அப்பொழுது இவளை கண்டார். இவளை பார்த்த உடனே அந்த அசுத்த ஆவிகள் யாவும் கடந்து சென்றிருக்கும். இயேசு அவர்கள் யாவையும் விரட்டினார். அவளுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி. அதுவரைக்கும் சங்கிலினாலே கட்டப்பட்ட ஒரு பெண் யாவராலும் ஈகழப்பட்டிருப்பாள். சாப்பாடு கூட சரியா சாப்பிட்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு சகோதரி. ஆனால் இயேசுவை கண்ட உடனே, இயேசு பிசாசுகளை துரத்தின உடனே அவளுடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. அது வரைக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்பிக்கையுடைய ஒரு வாழ்க்கையாக மாறி போய்விட்டது. வாழ்க்கையில புது நம்பிக்கையின் வாழ்வு கர்த்தர் கொடுத்தார். அதனால அவளுடைய வாழ்க்கையை முழுவதுமாக முற்றிலுமாக மாறி போய்விட்டது. ஒரே ஒரு மணி நேரத்துல அவளுடைய வாழ்க்கை, சங்கிலினால் கட்டப்பட்ட வாழ்க்கை எல்லாம் மாறி போய்விட்டது. அவள் புது மனுஷியாக மாறினாள். அவளுக்கே அதுவரைக்கும் என்ன செய்கிறோம் என்று தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிந்தவளாக அவள் மாறி சென்றாள். அந்த நாட்கள்ல ரபிக்கு பின்னால பெண்கள் செல்லும் வழக்கம் இல்லை. ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை அவள் பார்த்த உடனே அவளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போனதுனால புது வாழ்க்கை, புது நம்பிக்கை கொடுத்த இயேசுவை பின்பற்றி ஓடினாள். கொஞ்ச வருஷம் நீ உலகத்தில் இருக்க போறோம். இந்த வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் பின்னால தான் நான் ஓடுவேன். இயேசுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒருவரும் செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை இயேசு செய்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர் பின்பாக அவள் ஓட ஆரம்பித்தாள். உனக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இயேசுவின் ஒரே ஒரு தொடுதல் உன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போட்டுவிடும். உன்னுடைய பிசாசுகள் ஓடி சென்று விடும். புது வாழ்க்கை கிடைக்கும். உன்னுடைய நோய்கள் மறைந்து போய்விடும். இயேசுவின் ஒரே ஒரு தொடுதல் உன்னுடைய வாழ்க்கையை யூட்டனாக மாற்றி போட்டுவிடும். இவள் தன்னுடைய மீதியான நாட்கள் முழுவதும் தன்னுடைய ஆசி யாவையும் தன்னை கட்டுகளில் இருந்து விடுவித்த இயேசுவுக்கு இனி நான் கொடுத்து விடுகிறேன் என்று எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். நன்றி பெருக்கினால் அவளுடைய இருதயம் நிறைந்தது, துதியினாலே நிறைந்தது. இயேசுவின் பின்பாக ஓட ஆரம்பித்தாள். எனக்கென்று ஒரு வாழ்க்கை, புது வாழ்க்கையை கொடுத்த இயேசு உலகத்தின் மற்ற காரியங்களை எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். நான் தாழ்வில் இருந்து என்னை யாரும் பார்க்கவே இல்லை. இயேசுதான் என்னை கண்டார், என்னை தூக்கினார், என்னை நிறுத்தினார். நான் அவருக்காக ஓடுவேன். அவருக்கு பின்பாக ஓட ஆரம்பித்தாள். தாவீது சங்கீதம் 31:21 சொல்றார்,
எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் எடுக்க வேண்டும். அன்றைக்கு அவளுடைய இருதயமும் நன்றியாலே நிறைந்தது. சங்கீதம் 103:1 பார்க்கிறோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நாம் மறந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் செய்த உபகாரங்கள் நமக்கு ஏராளம் ஏராளம். ஆதியாகமத்தின் புத்தகம் 29:35 பார்க்கிறோம், லேயாள் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பெயரை வைத்தார். 2 கொரிந்தியர் 4:15 பார்க்கிறோம், ஸ்தோத்திரத்தாலே கிருபை பெருகிக் கொண்டே இருக்கிறது என்று. எபேசியர் 5:4 பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று. சங்கீதம் 18 தாவீது சவுல் மற்றும் எல்லா சத்துருவின் கைக்கும் ஆண்டவர் விடுதலை ஆக்கும் பொழுது 18:49 சொல்றாரு, இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன். ஏனென்றால் இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது கர்த்தனுடைய வாழ்க்கையில நன்மை செய்தார், நம்மை தொட்டார். ஆனா அநேகரை பார்க்கும் பொழுது அநேகர் அந்த நன்றியை மறந்து விட்டார்கள். என்னோடு கூட வாலிப பிராயம், அதற்கு முன்பாக வாலிப பிராயத்திலே படிக்கும் பொழுது அநேகர் ஊழியத்தை செய்தார்கள். படிக்கும் பொழுது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓடி ஓடி சென்று சுவிசேஷத்தை அறிவித்தோம். அப்படியாக ஓடி சென்று அறிவித்த சகோதரர்கள், அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வேலை கொடுத்தார். ஏனென்றால் சிறு வயதிலே இந்த பிள்ளைகள் ஊழியத்துக்கு என்று ஓடுகிறார்களே, வேலைக்கு போனோடனே கொஞ்ச நாட்கள் வேலைக்காக ஓடினார்கள். பின்பாக நல்ல இடத்திலே ஒரு திருமணம், அதற்கு பின்பாக பாருங்கள், கர்த்தர் தன்னை சிறு வயதிலேயே இருந்து பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த கர்த்தரை, அற்புத அடையாளத்தை செய்து தூக்கி நிறுத்தின கர்த்தரை அவர்கள் மறந்தார்கள். அதற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சில காலங்கள் ஓடி சென்றன. அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மேல பிரச்சனை வர ஆரம்பித்தது. ஏனென்றால் ஊழியத்தை செய்யவே இல்லை, ஆண்டவருக்கு பின்பாக ஓடல, ஆண்டவருக்காக எதையுமே நடப்பிக்கல. பின்பாக பாருங்க, சில வருடங்கள் கழித்து மறுபடியும் வராங்க, எல்லாவற்றையும் இழந்தவர்களாக. இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, நீயும் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இரு. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருக்காக ஏதாவது செய்து கொண்டே இரு. அப்பொழுது கர்த்தர் உண்மையை பிரியப்படும். ஏனென்றால் நம்மை தாழ்விலே நினைத்தவர். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும் மறந்த சூழலிலும் நம்மை தாழ்வில் நினைத்த நம்முடைய கர்த்தரை ஒரு நாளும் நீங்கள் மறக்க வேண்டாம். அதுவும் நீங்கள் ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்து ஓடினீர்கள் என்றால் எங்க ஓடினாலும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். ஊழியத்துக்கென்று கர்த்தர் எவ்வளவோ உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து அதற்கு பின்பாக நீங்கள் கர்த்தரை விட்டு ஓடிவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் தேவனால் பிடித்து இழுக்கப்பட்டு கொண்டு வரப்படுவீர்கள். அதனால கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருக்கு. நன்றி அறிதல் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எவ்வளவு அதிசயங்களை கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். அநேகர் நம்ம துதிக்காம முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நாவு துதியினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று சங்கீதம் 71:8 பார்க்கிறோம். என் வாய் உமது துதியினால் நிறைந்திருப்பதாக. சங்கீதம் 79:13 பார்க்கிறோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை நாங்கள் சொல்லி வருவோம் என்று. சங்கீதம் 9:1 பார்க்கிறோம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் என்று. இன்னைக்கு நன்றி அறிதல் உள்ள ஜனங்கள் குறைந்து விட்டார்கள். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாரே, நம்ம ஓடி போய்விடுவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாரே, மறுபடி அவர் கொஞ்ச நாள் ஓடுவோம், மறுபடியும் ஆண்டுட்டு வருவோம். ஒரு அருமையான தம்பியை அறிவேன். அவன் ஒழுங்காக கூட்டங்களுக்கு வந்து கொண்டே இருப்பான். சின்ன வயசுல இருந்தே வந்து கொண்டே இருப்பான். வாலிப பிராயத்தை அடைந்தான். அது வரைக்கும் அப்பவும் வந்து கொண்டே இருந்தான்.
ஒழுங்காக வருவான். பிறகு பாருங்க, ஆண்டவர் அவன் வர்றதுனால ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். கொஞ்ச நாள் வந்தா நல்ல வேலை. அதனால பாருங்க, கர்த்தரை மறந்தார். அநேக மாதங்கள் வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் மீட்டிங்ல பாக்குறேன், அவர் முன்னால வந்து ஆற்றில் நாங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வந்து கேட்கும் பொழுது, வேலையில பிரச்சனையா, வேலையிலிருந்து வெளியிடுப்போன்னு சொல்லிட்டாங்க. அதனால யார் தேவை? ஆண்டவர் தேவை. அதற்காக வந்திருக்கிறான். 2 மாசம் தான் வந்திருப்பான். அந்த வேலையில ஆண்டவர் சரி ஏதோ செய்வோன்னு சொல்லி அற்புதத்தை செஞ்ச உடனே மறுபடியும் ஆளே காணல. இன்னைக்கு ஜனங்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது, கடைசி நாட்களில் மனுஷர்கள் நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள் என்று. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு நாளும் நாம் ஆண்டவரை மறந்து போய்விடவே கூடாது. அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவருடைய நன்மைகளை மறக்க கூடாது. முழங்கால் படியிட்டு செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஊழியத்துக்கு மற்றவங்களுக்காக செபிக்கணும். ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஆண்டவருக்கு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா 17:12-19 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 10 குஷ்டரோகிகளை பார்க்கிறோம். அங்கே கர்த்தரிடத்திலே ஓடி வராங்க. தூரத்தில் நின்று சத்தம் போடுறாங்க, ஆண்டவரே இறங்கும், ஐயரே எங்களுக்கு இறங்கு என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு நொடி போறதுல அவங்களுக்கு சொல்றாரு, எல்லாரும் போய் ஆசாரியருக்கு காண்பியுங்கள் என்று. அப்படியாக சொல்லுகிறார்கள். போகும்போது அவர்கள் சொஸ்தமானார்கள். அந்த ஆசாரியத்தை காண்பிக்கும் போதே அவர்கள் சொஸ்தமானார்கள். ஆனா ஒரே ஒரு மனுஷன் தான் வரான். எல்லாரும் சுத்தமானார்கள். அது ஒரு குணமாக்கப்பட முடியாத வியாதி. ஆனாலும் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அவ்வளவுதானும் ஊருக்கு வெளியே கிடந்து தீட்டுன்னு சத்தம் போடுவான். சாப்பாடு கூட வழி கிடையாது. ஃபுல்லா அந்த இரவு வேளையில மழை அடிக்கும் போது அவர்கள் ஒதுங்க கூட இடம் கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தண்ணீர் கிடையாது, சாப்பாடு சரியா கிடையாது. வெயில் அடிக்கும் போது அந்த வெயில காயணும், மழை பெய்யும் போது மழையில நனையணும். எந்த உறவினரும் அவர்கள் தூரத்தில் நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க. எந்த மனிதன் வந்தாலும் அவர்கள் தீட்டு என்று சத்தம் போடணும். அவருடைய வாழ்நாள் முழுவதும் மரணம் சம்பவிக்க வரைக்கும் அதுல இருந்து விடுதலை கிடையாது. ஆனாலும் பாருங்க, 10 பேர் அதிசயத்தை அனுபவித்தான். ஒரே ஒரு மனிதன் தான் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்தான், முழங்கால் படியிட்டான், ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தினான். உரத்த சத்தத்தோட அவன் நன்றி செலுத்தினான், சுத்திரம் செலுத்தினான். ஆனா ஆண்டவர் கேட்டாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் இல்லவா, ஒரே ஒருத்தங்க வந்திருக்கான். இன்றைக்கும் ஆண்டவர் நன்றி, ஆண்டவர்கிட்ட அநேக நன்மைகளை கேட்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஒவ்வொன்றா பெற்றாங்க. ஒவ்வொரு நன்மையா, சாப்பாடு வேணுமாங்க, மன்னா கொடுப்பாரு. அடுத்தது இன்னும் மாம்சம் வேணும்பாங்க, கடை கொடுப்பாரு. தண்ணி வேணும்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. திருப்தி அடையவே இல்லை. திருப்தி அடையாத ஜனங்களாக இருந்தார்கள். நன்றி அறிதலே இல்லை. ஆண்டவர் எவ்வளவு நன்மையாக நடத்தி வந்தார். ஆனா இந்த சகோதரியை பாருங்க, நன்றி அறிதல் உள்ளவளாக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கொடுத்தார், தன்னுடைய ஆசையை முழுவதும் கொடுத்தார். இயேசுவின் பின்பாக ஓட ஆரம்பித்தாள். இயேசுவின் பின்பாக ஓட ஆரம்பித்தாள். இன்றைக்கும் நன்றி அறிதலை பரலோகம் விரும்பிக் கொண்டே இருக்கிறது. நமக்கு எவ்வளவு நன்றி அறிதல் இருக்கிறது என்பதை பரலோகம் எண்ணி பார்க்கிறது. இயேசுவிடமிருந்து சுகத்தை பெற்றோம், அற்புதத்தை பெற்றோம்.
ஆனா அடுத்த நாள் நம்ம மறந்து விடுகிறோம். மறுபடி உலகத்துக்காக ஓடுகிறோம். மறுபடி அடுத்த தேவை வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட ஓடி வருகிறோம். அப்படி இல்லை. இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம். இன்னைக்கு சிலுவையின் அண்டையில நம்ம போய் நின்று கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்தார். என்னுடைய வாழ்க்கையில கூட சமாதானம் சந்தோஷம் இல்லாத நாட்கள் வாலிப நாட்களிலே இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலும் தோல்வியான நாட்கள், தோல்வியின் நாட்கள். ஆனால் யாரும் உதவி செய்ய எனக்கு வரவில்லை, ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. இந்த தோல்வியினாலே இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து செல்ல வேண்டும், நான் மரித்து போக வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும் என்று அநேக நாட்கள் யோசிப்பேன். ஆனாலும் இயேசுவின் ஒரு நாள் இயேசுவின் சிலுவை அண்டையிலே வந்தேன், கண்ணீர் வடித்தேன். இயேசுவின் சிலுவை அவருடைய பாதங்களை நான் பற்றி கொண்டேன். என்னுடைய முதல் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா! என்னுடைய வாழ்க்கை மாறியது. ஆனா அன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணேன், எனக்கென்று நீ ஜீவனுள்ள தேவன் என்றால் என்னுடைய நோய் நீங்கி போக வேண்டும் என்று. அப்படியாகவே ஆச்சரிய விதமாக என்னுடைய நோயை நீக்கி போட்டார். அதற்கு பின்பாக அப்பொழுது நான் பொருத்தனை பண்ணினேன், நீர் என்னுடைய நோயை நீக்கி போட்டால், அற்புதத்தை செய்தால் நான் உமக்கென்று வாழுவேன், உமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழுவேன். நான் பின்வாங்கி போகாமல் நான் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. அப்படியாகவே அன்று முன்வைத்த காலை பின் வைக்காதபடிக்கு கர்த்தர் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஓடும்படியாக உதவி செய்து கொண்டே இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் எவ்வளவாக என்னை தூக்கி நிறுத்தினார் என்று. அந்த நாட்களை, கண்ணீர் வடித்த நாட்களை நான் நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, நீயும் இயேசுவின் சிலுவை அண்டை வா. சிலுவை அண்டை நீ வந்து கதறின் நாட்களை நோக்கி பார். நீ எவ்வளவாக ஜெபித்துக் கொண்டே இருந்தாய், எவ்வளவாக நீ சாட்சி கொடுத்தாய், எவ்வளவாக உன்னை பார்த்து நீ ஆவிலே நிறைந்திருந்தாய், எவ்வளவாக பிசாசு உன்னை கண்டு ஓடியது, எவ்வளவாக தரிசனங்களை பெற்றிருந்தாய், எவ்வளவாக நம்முடைய அண்ணன் இருக்கும் பொழுது, தேவனுடைய தாசன் இருக்கும் பொழுது நீ எவ்வளவாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக இருந்தாய். பின்பாக ஓடினாய். உன்னுடைய வைராக்கியம் எங்கே போய்விட்டது? சிலுவையின் அண்டையை மறந்து போய்விட்டாயே. உன்னுடைய ஓட்டத்தை ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறாயே. அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள், பிரச்சனைகள். இன்னைக்கும் ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவரே, நான் இனி உன்னுடைய சமூகத்திலே அதிகமாக காத்திருப்பேன். உன்னுடைய சிலுவை அண்டையில உட்கார்ந்து உம்மை நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்த என்னுடைய இரட்சகரை நான் அவருடைய அன்பை எண்ணி எண்ணி நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம் பின்னாலே நான் ஓடி வருவேன் ஆண்டவரே. உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. நான் முறுமுறுக்கிறேனே இப்பொழுது அந்த முறுமுறுப்பை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு விட்டு தகவனே, உம்மை நான் நேசிக்கிறேன். நான் என்னுடைய பின்மாற்றத்தை மறக்கிறேன் ஆண்டவரே. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நான் விட்டு விட்டேன். பிரச்சனைகளை நோக்கி பார்த்து 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 ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எவ்வளவாய் ஆவியிலே நிறைந்து நான் ஜெபித்திருக்கிறேன். இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறேனே. உம்முடைய தரிசனங்களுக்குள்ளாக நான் கடந்து சென்றேனே. அநேகரை உம்முடைய மந்தையிலே நான் சேர்த்தேன் ஆண்டவரே. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை நான் எண்ணி பார்க்கும் பொழுது பின்மாற்றம் பின்மாற்றம் பின்மாற்றம். சற்று ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை அண்டையிலே நான் வருகிறேன். சிலுவை அண்டை வருகிறேன். இனி ஆவிலே நிறைந்து செல்வேன். தரிசனங்களுக்குள்ளாக நான் கடந்து செல்வேன். மற்றவர்களுக்கு உண்மை அறிவிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரத்தை ஒரு பொருத்தனை பண்ணு. இந்த சகோதரி எல்லாவற்றையும் விட்டு மறந்து இயேசுவின் பின்பாக ஓட ஆரம்பித்தார்.
என்னுடைய வாழ்க்கையை நீ இயேசுவுக்கே, என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கே. இயேசுவுக்கு பின்பாக ஓடினாள். இயேசுவின் பின்பாக ஓடி ஒவ்வொரு நாளும் இயேசு செய்த அற்புதத்தை பார்ப்பாள். இயேசு செய்த அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாள். எவ்வளவு அன்பு நிறைந்த வார்த்தைகள், எவ்வளவு வல்லமை நிறைந்த வார்த்தைகள், ஒவ்வொன்றையும் அவள் கேட்டு கேட்டு தன்னை மறந்து கொண்டே இருப்பாள். என்னுடைய நேசர் எவ்வளவு பெரியவர், என்னை மீட்ட என்னுடைய மீட்பர் எவ்வளவு பெரியவர், அவர் தேவகுமாரன். அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு 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 இவர்தான் மெய்யான மேசியா அவள் கண்டு கொண்டாள். இயேசுவோடு ஒழியத்துக்கு அநேக சகோதரிகள் வந்திருந்தார்கள். ஆனால் இவளை கொஞ்சம் துச்சமாகவும் நினைத்தார்கள் சிலர். ஏனென்றால் பிசாசு பிடித்தவள், கொஞ்சம் ஒதுக்கியும் வச்சாங்க. ஆனா கூட இவளுக்கு இயேசுவின் மேலுள்ள அன்பினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேலுள்ள அன்பு கூடிக்கொண்டே இருந்தது. நன்றியால் இருதயம் பொங்கிக் கொண்டே இருந்தது. அதனாலதான் இயேசு பவனி வரும் பொழுது இயேசு செய்த அற்புதங்களை விவரித்து துதித்து பாடின ஸ்திரீகளில் இந்த சகோதரியும் ஒருத்தி. இயேசு பிலாத்துவிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது இயேசு முள்முடி சூட்டினவராய், பாரினால் அடிக்கப்பட்டவராய் அவள் கண்டாள். முள்முடி சூட்டிய இயேசு அவள் கண்ட உடனே அவளுக்கு தாங்க முடியவில்லை. என்னுடைய நேசருக்காய் இப்படிப்பட்ட ஒரு நிலை, என்னுடைய நேசராய் இப்படி அடிக்கப்பட்டு அங்கு முன்பாக நிற்கிறார். பிலாத்துவுக்கு முன்பாக ஒரு கள்ளனை போல நிற்கிறாரே. அவளுடைய இருதயம் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது. என்னுடைய நேசர் எவ்வளவு என்னை நேசித்தவர், என் மேல் பிரியமாயிருந்த நேசர், எவ்வளவாக எனக்கு பரலோகத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்த நேசர், அவருக்காக இப்படிப்பட்ட நிலை. அது இருதயம் அன்பினாலே நிறைந்தது. போச்சியவர்கள் சூழ இயேசு சிலுவை சுமந்து செல்லும் பொழுது இவளும் அழுது கொண்டே கலங்கிக் கொண்டே பின்பாக ஓடிக்கொண்டே சென்றாள். அவருடைய சரீரத்திலே அவ்வளவு வேதனை. அவற்றின் மத்தியிலும் அவர் சிலுவையை சுமந்து கொண்டே சென்றார். அவர் படும் பாட்டை பார்த்து அவருக்காக புலம்பி அழுத அநேக ஸ்திரீகள்ல இந்த ஸ்திரீயும் ஒருத்தி, இந்த சகோதரியும் ஒருத்தி. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் சிலுவை கருகிலே அவள் நின்று கொண்டு அவரை பார்த்து கொண்டே இருந்தார். எவ்வளவாய் நேசர் வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வேதனையை அவள் அறிந்தவளாக அவளுடைய இருதயம் எல்லாம் கலங்கியது. எல்லாவற்றையும் அவர் பொறுமையாக சகித்ததை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் வேதனை ஒரு புறம், பரியாசம் பண்ணும் ஆசாரியரை அவள் பார்த்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவாக இவர்கள் பரியாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் இயேசு எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்ததை அவள் கண்ணோக்கி அவள் பார்க்கிறாள். இயேசு சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளை அவள் சிலுவை கரையிலே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். 6 மணி நேரம் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அருகிலேயே நின்று கொண்டே அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் இயேசுவுக்கா, என் இயேசுவுக்கா, இப்படிப்பட்ட ஒரு நிலை. அவளுடைய இருதயம் எல்லாம் அங்கு கலங்கி போய்விட்டது. மார்க் 15:47 பார்க்கிறோம். அடக்கம் பண்ணும் இடத்துக்கும் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்துக்கும் அவள் ஓடுகிறாள். இயேசுவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட விதத்தை அவள் பார்த்தாள். அடுத்த நாளும் லூக்கா 23ஆம் அதிகாரம் 55-56 பார்க்கும்படி இயேசுவின் சரீரத்தில் ஊற்ற பரிமள தைலங்கள் கந்த வர்க்கங்களையும் ஆயத்தம் பண்ணினாள். அந்த ஓய்வு நாளிலே ஆயத்தம் பண்ணினாள். அடுத்தபடியாக 3ஆம் நாள் அங்கு பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் ஸ்பெசிபிக்காக
மகதலேனா மரியாதை குறித்து சொல்லுகிறது. யோவான் 20:1 பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு கல்லறையின் இடத்துக்கு அவள் வந்தாள். பட்டணத்துக்கு வெளியே தூரத்திலே, அங்கு பட்டணத்துக்கு வெளியே தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். பட்டணத்துக்கு வெளியே தான் அங்கு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட இடத்துக்கு அருகிலே இன்றைக்கும் அந்த இடம் உள்ளது. அது காலியான கல்லறையாக இருக்கிறது. அது பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறது. அதற்கு அந்த எருசலேம் பட்டணத்துக்கு மதில்கள் உண்டு, வாசல்கள், கேட்ஸ் உண்டு. இந்த கேட்ஸ்ல எப்பொழுதும் காவல் காக்கும் சேவகர்கள், அந்த நாட்களிலே ரோமர்கள், ரோம போர்ச்சேவகர்கள் அங்கு உண்டு. ஆனா ஒரு சகோதரியாக இருட்டோடு தனியாக இயேசுவின் சரீரத்தை காணும்படியாக அங்கு தனியாக அவள் புறப்பட்டு செல்கிறாள். அவளுக்கு இந்த போர்ச்சேவர்களை குறித்து அந்த நாட்கள் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் நேசர் மேல வைத்திருந்த அன்பினாலே இயேசு எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நான் அப்படியே பிசாசு கையில மாட்டி நான் மரித்து போயிருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். நான் இன்னைக்கு இப்படி இருப்பது என்னுடைய இயேசுவினால் அல்லவா? நான் இந்த இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்கத்தான் அவள் ஓடினாள். அவள் தனியாக தூரத்திலே இருக்கும் அந்த தோட்டத்துக்கு ஓடுகிறாள். தோட்டத்துக்கு ஓடி சென்று அங்கு கல் புரட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறாள். மேசியாவை பார்க்க முடியல. மறுபடியும் அங்கிருந்து கல் புரட்டப்பட்டோன்னே மறுபடியும் ஓடி வருகிறாள் என்று 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நடந்து கூட வரல, ஓடி வரா. அந்த நேசரை காணல. அந்த இடத்துல கல் புரட்டப்பட்டிருக்குது. அங்கு பேதுரு தங்கி இருந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளாக மறுபடியும் ஓடி வருகிறாள். அவர்களுடைய விஷயத்தை சொல்றார். மறுபடியும் அவர்களும் ஓடி வராங்க. 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர்களும் அப்போ ஓடி வரும் பொழுது இவளும் ஓடி வருகிறாள். அவர்கள் வந்து பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அங்கே கல்லறை பார்த்துட்டு அதற்கு பின்பாக அவங்க திரும்பி வராங்க. ஆனா அவள் மட்டும் திரும்பி வரவே இல்லை. அவங்க சொல்லிப்பாங்க, ஏமா சகோதரியே, இது தனியான இடம், யாருமே இல்லாத ஒரு இடம், வந்துருமா, எவ்வளவு சொல்லி பார்த்திருப்பாங்க. ஆனா இயேசுவை காண வேண்டும் என்று அன்பு, இயேசுவின் மேல உள்ள அன்பினாலே அவங்க மேல் மெம்பர்ஸே தனியாக புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த சகோதரி தனியாக இயேசுவை காண வேண்டும் என்று மேசியா மேல் வைத்த அன்பினாலே அங்கே நின்று அவருடைய சரீரத்துக்கு என்ன நடந்ததோ என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். ஆனா அவளுடைய ஆடுகை, புலம்பல், கண்ணீர் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அழுது கொண்டு அவள் கல்லறைக்குள்ள மறுபடியும் பார்க்கிறாள். அங்கு 2 தேவதூதர்கள் நிற்கிறாங்க. ஏமாற்ற அவர்கள் அப்பொழுது கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர்கள் என் ஆண்டவரை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எடுத்து எங்க போனாங்கன்னு தெரியல. இது கேட்ட இயேசுவுக்கு, அவள் கண்ணீரை கண்ட இயேசுவுக்கு நிற்க முடியவில்லை. அதற்கு மேலாக அவள் வருகிறாள். அவளுடைய அருகிலே வருகிறாள். யாரை தேடுறமா? என்ன வேணும்? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? தோட்டக்காரன் நினைச்சிட்டு, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போறது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு. அவர் எவ்வளவு பெரிய, அவர் தூக்க முடியுதோன்னுமா தெரியல, ஆனா நான் அவரை தூக்கி கொண்டு மறுபடி வருகிறேன். தன்னை மீட்ட, தன்னை பிசாசில் இருந்து விடுதலையாக்கின, தனக்கு புது வாழ்வு கொடுத்த இயேசு, இன்றைக்கு நான் அவளை கண்டுதான் போக வேண்டும். அப்பொழுதுதான் கண்ணீரோடு அவள் இருக்கும் பொழுது இயேசு அதற்கு மேல பொறுக்க முடியாமல் மரியாதையே என்று கூப்பிட்டார். இந்த சத்தம் என்னுடைய நேசரின் சத்தம், இந்த சத்தம் என்னுடைய இயேசுவின் சத்தம், என்னை மீட்டுக் கொண்ட மேசியாவின் சத்தம். அப்பொழுது அவளும் மாறுத்தரமாக
ரபூனி என்று கூப்பிடுகிறார். கர்த்தர் அவருடைய கண்ணீருக்கு பதிலை கொடுத்தார். முதலாக ஒரு மனிதனும் காணாதபடிக்கு அவளுக்கு தான் ஆண்டவர் முதல்ல தரிசனமானார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ இயேசுவின் மேல முன்பாக அன்பு வைத்திருந்தார். கர்த்தர் உன்னை தேடி வந்தார், உன்னை நேசித்தார், உன்னோடு கூட பேசினார். ஆனால் இப்பொழுது அதை மறந்து விட்டார். நீயும் இந்த மரியாதை போல எப்பொழுதும் இயேசுவை தேடு, கண்ணீரோடு தேடு. அப்பொழுது அவர் உனக்கும் வெளிப்படுவார், தன்னை வெளிப்படுத்துவார். அங்கு நாம் பார்க்கிறோம், அவளுக்கு தான் உலகத்திலேயே சீஷர்கள் இருந்தாங்க. அதுவரைக்கும் கூட ஓன சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் உலகத்திலேயே சிலுவைக்கு அருகிலே நின்ற இந்த மகதலேனா நாம் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 17-18 வசனத்துல பார்க்கிறோம், இயேசு உயிர்த்தெழுந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்கும் முதல் சுவிசேஷகியாக அவளை சீஷர்களிடம் அனுப்பினார். அவள்தான் முதல் சுவிசேஷகியாக அங்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் உம்மை நேசித்து நான் ஓடின ஓட்டமா, முன் நாட்களிலே கண்ணீர் வடித்து உம்மை தேடுவேன், உம்மை நேசித்தேன் ஆண்டவரே. ஆனாலும் வாழ்க்கையில நடந்த கசப்புகள் நிமித்தமாக ஆண்டவரே உம்மை விட்டுட்டேன். இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். என்னுடைய பின்மாற்றத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன். இன்றைக்கும் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஒரு விசை ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். அவர்கள் திருமணமாகி சில வருடங்களிலே கணவன் திடீரென்று ஒரு நாள் மரித்து போனார். திடீரென்று மரித்து போன அவங்க தான், அந்த சகோதரன் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆனா அந்த சகோதரன் மரித்து போய்விட்டார். இவர்களோ உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் மட்டும்தான், அவர் தான் உலகத்துக்குள்ளாக கடந்து சொல்லுவார். இவர்களுக்கு ஒரு சின்ன குழந்தை, அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது, படிப்பு ரொம்ப கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனா அந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடிக்கும் பொழுது யாரும் உதவி செய்யல, உறவினர்கள் யாருமே ஹெல்ப் பண்ணல, பணத்துக்கு என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை. அப்பொழுதுதான் யார சொன்னாங்க, நீ இந்த இயேசுவை அறிந்து கொள். பக்கத்துல ஒரு பிரேயர் டவர் இருக்குமாங்க, நீ போய் ஜெபம் பண்ணு. அவர்கள் அடிக்கடி செல்லுவார்கள், ஜெபிப்பார்கள். அங்குள்ளவர்கள் இவர்களுக்காக ஜெபித்தார்கள். அநேக வீடுகளிலே சென்று சின்ன சின்ன வேலைகளை செய்து பணத்தை சம்பாதித்து அந்த பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வைத்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார்கள், என்னுடைய பையன், நான் அதற்கு பின்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு பின்பாக நாங்கள் ஓடினோம், மற்றவர்களுக்கும் ஆண்டவரை அறிவித்தோம், நாங்கள் இயேசுவை நேசித்தோம், அவர் எங்களை அதிகமாக நேசித்தார், எங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்தார். இப்போ பாருங்க, என்னுடைய குமாரன் நன்றாக படித்தார். இப்பொழுது அமெரிக்கால வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பதான் லேவுக்கு வந்திருக்கிறான். 2 பேரும் நாங்கள் இங்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த கர்த்தர் எங்களை எவ்வளவா இப்பொழுது உயர்த்தி வைத்திருக்கிறார் தெரியுமா என்று சொன்னார்கள். நீங்கள் நன்றி பெருக்கோடு நன்றி செலுத்த வந்திருந்தார்கள். கர்த்தர் நம்மை தாழ்விலே நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரத்தில் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கர்த்தருக்காக ஓடுவோம். இந்த சகோதரி கர்த்தருக்காக ஓடினார்கள், கர்த்தரை கண்டடைந்தார்கள். ஹல்லேலூயா. சிலுவைக்கு அருகிலே நின்ற மகதலேனா மரியாளுக்கு இயேசு தன்னை முதலாக வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா.
உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை சிலுவைக்கு அருகிலே சிலுவையின் அண்டையிலே நின்ற மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் அருளி செய்தார். ஹல்லேலூயா. நீனும் சிலுவைக்கு அருகிலே வரும் பொழுது பெரிய பாக்கியத்தை நீனும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை பாக்கியமான வாழ்க்கையாக மாறி போய்விடும். இரண்டாவதாக நாம் ஒருத்தரை பார்க்கிறோம், சிரேனே ஊரனாகிய சீமோன். மார்க் 15:21 பார்க்கிறோம். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். முதல்ல பலவந்தம் பண்ணிதான் அவரை சிலுவை சுமக்க வைத்தார்கள். லூக்கா 23:26 அதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவுக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகள் அவருக்கு பின் சென்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். ஆனால் அவரால் சுமக்க முடியல. அடிக்கடி கீழே விழுந்தார். ஆனால் அதை போச்சவர்கள் பார்த்தாங்க. இங்கு தூரத்தில் இருந்து வந்த அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு மேலாக சிலுவையை தூக்கி வைத்தாங்க. இயேசு சுமந்து கொண்டு வந்த சிலுவையை சுமக்கும்படி சீமோனின் மேல வச்ச உடனே இயேசுவின் சிலுவையில இயேசுவை வாரால் அடித்து இயேசுவை நொறுக்கி இயேசுவின் சரீரம் முழுவதும் ரத்தமாக இருந்தது. அந்த சிலுவையை, ரத்தம் தோய்ந்த சிலுவையை அங்கு சீமோன் மேல வச்ச உடனே இயேசுவின் மகா பரிசுத்தமான ரத்தம் சீமோன் தோள்லையும் படுது, சரீரத்திலையும் படுது. அந்த மகா பரிசுத்தமான ரத்தம் அவனை தொட்ட உடனே அவனுக்குள்ளாக ஒரு புதிய அனுபவம் கடந்து வருகிறது. புதிய வல்லமை அவனுக்குள்ளாக இறங்குகிறது. புதிய அனுபவம். அது வரைக்கும் அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனிதன் தான். ஆனா இயேசுவின் ரத்தம் தொட்ட உடனே வாழ்க்கை மாறுகிறது. இயேசுவை மறுபடி நோக்கி பார்க்கிறான். இயேசு பாடுகளை அனுபவித்தவராக அவர் போச்சவர் மத்தியில நடந்து கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். சரீரத்தை பார்க்கிறான். பிடிக்கப்பட்ட ஒரு சரீரமாக இருக்கிறது. அநேக இடங்கள்ல அங்கு மாம்சமே இல்லாதபடிக்கு இருக்கிறது. உளப்பட்ட நிதம் போல அங்கு முதுகு பகுதி இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிறான். ஆனாலும் இந்த பரிசுத்தமான மனிதர் எவ்வளவாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு அப்படியாக அந்த மலையின் மேல் ஏறிக்கொண்டு வருகிறார். அவருக்காக சிலுவை சுமந்த அந்த சீமோனை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் இயேசு நிச்சயமாகவே பேசியிருப்பார். அந்த வார்த்தைகள் அவனோடு கூட தொட்டன. அது மட்டுமல்ல, அவர் சாந்தத்தை பார்த்திருப்பான். அவருடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்திருப்பான். அவருடைய மனது இயேசுவின் பின்பாக ஓட ஆரம்பிச்சது. அவருடைய ஒவ்வொரு செயலும் சீமோனை கவர்ந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற சீமோன் அங்கு சிலுவையை வச்சிட்டு நேர இறங்கி ஓடி வரவில்லை. சிலுவையை அங்கு வைத்துவிட்டு இந்த சிலுவையை சுமந்து தனக்காக ஜீவனை கொடுக்கிறார் இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தது. சிலுவையின் அருகிலே அவன் நின்று கொண்டிருந்தான். எத்தனை அடிகள் பட்டாலும், நிந்தனைகள், அவமானங்கள் அனைத்தாலும் அவருடைய பொறுமையை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். இயேசுவின் அன்பு சிலுவையின் வார்த்தைகள் அவன் உள்ளத்தை உருக்கியது. திடீரென்று சூரியன் மறைகிறத அவன் பார்க்கிறான். இருளடைந்ததை பார்க்கிறான். இயேசு மகா சத்தமாய் பிதாவை நோக்கி சத்தமிட்டு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவன் அற்புதமாக இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய குமாரன். அங்கு பூமி அதிர்ந்தது. அங்கு கண்மலைகள் எல்லாம் அவைகள் ஓடின. அந்த இடத்து கண்மலைகள் பிளந்தன. எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். போர் செய்வர்கள் நிற்கிறார்கள். அந்த 100 சத்தமிடுகிறான். இதோ இந்த மனுஷன் நீதிமான்,
இவன் தேவனுடைய குமாரன், நீதிமான், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அவனுக்குள்ளாகவே ஒரு புது உணர்ச்சி வருகிறது. இவர் தேவனுடைய குமாரன் தான். இந்த தேவனுடைய குமாரன் என்னுடைய வாழ்க்கையிலும் வரணும், என்னுடைய வாழ்க்கையிலும் வரணும். இயேசுவுக்கு அந்த சிலுவையின் அருகிலே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறான். அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில சாபம் இருந்தது. அந்த சாபம் அன்றைக்கு சிலுவையின் அருகிலே மாறி போய்விட்டது. இன்னைக்கு குடும்பங்கள்ல, அநேக குடும்பங்கள்ல சாபம் இருப்பதை நாம் காண முடிகிறது. எவனோ ஒருத்தன் நம்முடைய தாத்தாவா இருப்பான், நம்முடைய பெற்றோரா இருக்கலாம், நம்மளுக்கு முற்பாட்டனாக இருக்கலாம். இவர்கள் செய்த அக்கிரமங்கள், இவர்கள் தாங்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று செய்த மாம்சத்தின் கிரியைகள், இவைகள் பிள்ளைகளை பாதிக்கின்றன, பேர பிள்ளைகளை பாதிக்கின்றன. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் அங்கே கேள்வி கேட்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள். ஆனால் சிலுவையின் அருகிலே வரும் பொழுது இந்த சாபங்கள் மறைந்து போகின்றன. அண்ணன் ஒரு தடவை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். மிகவும் பெரிய பணக்கார குடும்பம். ஆனா அந்த குடும்பத்தின் தலைவர் என்ன செய்வாராம், நல்ல வசதி தான். இந்த அவரிடத்துல வேலை பார்க்கும் ஏழைகள், வேலை பார்க்கும் தினந்தோறும் கூலி வேலை செய்யும் ஏழைகளுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டாராம். நாளைக்கு வாங்குவாராம், அடுத்த வாரம் வாங்குவாராம். அவர்கள் திரும்ப வரும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு கூலின்னு பேசியிருந்தார்களோ அது கொடுக்காம இதை பிடிச்சிட்டு போ என்று. ஏனென்றால் அவர்களை கேள்வி கேட்க யாரும் கிடையாது. இதே போல அவங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பாங்களாம். இந்த கூலி எப்படியாவது இருந்தாலும் பிடுங்கிறானே. அந்த கண்ணீர் யாவும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போய் நின்றதாம். அந்த பிள்ளைகள், அவர் மறைத்து போய்விட்டார், பிள்ளைகள்லாம் வந்தாங்க. பிள்ளைகள் நன்றாக வசதியாக இருந்தார்கள். ஆனால் சொன்னாங்க, அண்ணன் பாரு ஜெயகரன், எல்லாரும் எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க, இப்பொழுது எல்லாரும் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் பாரு. ஏனென்றால் அந்த ஏழைகளின் கண்ணி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அது நின்றது. அது குடும்பங்களுக்கு சாபமாக மாறி போய்விட்டது. ஒரு மனிதனும் அங்கு பெரிய ஆட்களாக வராதபடிக்கு, பணக்காரர்களாக இருக்காதபடிக்கு, எல்லாம் ஏழைகளாக மாறும்படிக்கு இந்த சாபம் அந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டது. ஏனென்றால் சாபங்கள் ஒரு தடவை ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல பெரிய அதிகாரி, அவர் அவருடைய குமாரனை அந்த கிட்னி ஃபெயிலியர், அதற்காக அண்ணனிடம் கூட்டிட்டு கொண்டு வந்தார்கள். நம்ம வீட்டுக்கும் அவர் கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த பையனும் சாதாரண ஒரு 15 வயசு இருக்கும், ஒன்றும் அறியாத ஒரு குமாரன். அப்பொழுது நாங்க கேட்டோம், அண்ணன் இந்த பிள்ளைக்கு சரியாகுமா? கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபை கொடுத்தாரு. ஆனா அந்த மனுஷனும் எல்லாரையும் வதைத்து லஞ்சம் வாங்கி பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டினான். நிறைய சொத்து சேர்த்து வைத்தான். இப்பொழுது பாரு அந்த குமாரனுக்கு வியாதி, கிட்னி ஃபெயிலியர் ஆகிக்கொண்டே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்தோமா, சில நாட்களிலே அந்த குமாரன் மரித்து போவான். அதை போலவே அந்த குமாரன் மரித்து போய்விட்டான். ஏனென்றால் பெற்றோர் செய்த பாவங்கள் அங்கு பிள்ளைகள் மேலே வந்து இறங்குகின்றன. அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். யாரையும்
கண்ணீர் வடிக்க வைத்து விடக்கூடாது. ஒரு ஒரு விசை ஒரு மூப்பரை, சபை மூப்பரை குறித்தான சொன்னாங்க. அவர்கள் ஊரிலே நடந்த சம்பவம், அந்த சபை மூப்பருக்கும் அங்கு இருந்த போதகருக்கும், சிகிச்சை போதகர் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சின்ன மனஸ்தாபம். இந்த மனிதன் என்ன செய்தானா, இந்த சபை போதகர் பிடிக்காம போய்விட்டதான். அதனால தன்னுடைய வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு அந்த சபையின் போதகர் பேர் வச்சு, அவர் போகும்போதெல்லாம் அந்த நாய் பேரை சொல்லி கூப்பிடுவானா. அவ்வளவாக அவரை பற்றி கேவலமாக மற்றவர்கள் தூற்றி கொண்டு திரிந்தார். நாட்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. அதே ஊரிலே பாருங்கள், அவன் நோய்வாய்ப்பட்டான். அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டான். இவன் எவ்வளவாக அவரை கண்ணீர் வடிக்க வைத்தானோ, இந்த போதகர் போய் தேவனுடைய சமூகத்திலே எத்தனையோ நாட்கள் அழுது இருக்கிறான். இவன் அவரை துச்சமாக நினைத்தான். ஆனால் தேவன் அந்த கண்ணீரை கண்டார். இந்த மனிதன் வியாதியிலே விழுந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தான். எந்த மருத்துவராலும் அவனுடைய வியாதியை போக்கவே முடியல. கடைசியில் அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் கொயர்ல இருந்தாங்களா, கடைசியில் அவன் மறித்து போனானா. அந்த சரீரத்தில் முழுவதும் புழுக்கள், நாற்றம். இவங்க கொயர் பாய்ஸ்லாம் போய் அதை அடக்கம் பண்ணுவதற்காக சென்றார்களாம். எல்லாரும் அடக்கம் பண்ண போனவங்களாம் மூக்க மூடிக்கொண்டார்களாம். அவ்வளவு துர்நாற்றமா. ஏனென்றால் மனிதன் எதை விதைத்தானோ அதையே அறுப்பான். மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தை அறுப்பான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த சாபங்கள் எப்படி வருதுன்னே தெரியல. அநேக முன்னோர் செய்த பாவங்கள், பெற்றோர் செய்த பாவங்கள், தான் செய்த பாவங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து வருகின்றன. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த சீமோனுக்குள்ள எப்படி இந்த சாபம் வந்தது? இவன் சீமோன் ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்தவன். அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது இந்த சிரேனே ஊர், இன்றைக்கும் சிரேனே ஊர் ஆப்பிரிக்கா கண்டத்துல லிபியா என்கிற தேசத்துல இருக்குது. அந்த சீமோன் மேல, இந்த நீக்ரோஸ் மேல இந்த சாபம் எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20-27 வசனத்தை பார்க்கும் பொழுது, நோவா ஒரு நாள் திராட்சரசத்தை குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி கிடந்தான். அவன் நிர்வாணத்தை இந்த காம் பார்த்தான். அவன் சபித்தார். யார் சபித்தார்? இந்த நோவா சபித்தார். 3 தடவை சபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3 தடவை சபித்தார். இந்த சபித்த உடனே அவன் அடிமையாக மாறி போனான். அவன் கருப்பு இனத்தவனாக அவன் மாறி போனான். அடிமையாக மாறி போனான். அடிமைகளுக்கு அடிமை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா நம்ம பொதுவா பார்க்கும் பொழுது, அண்ணனிடம் அடிக்கடி நான் கேள்வி கேட்பேன். அப்பொழுது கேட்கும் போது, யார் என்னை சாபம் விட்டா பலிக்கும் என்று சொல்லி கேட்பேன். அப்பா அண்ணன் சொல்லுவாங்க, அப்பாட்ட மட்டும் சாபத்தை யாருமே வாங்க கூடாது. அப்பாட்ட மட்டும் சாபம் வாங்கவே கூடாது. அப்பாவினுடைய சாபம் வாயை திறந்து அப்பா சொன்னாருன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். அம்மா நிறைய பலி சொல்லுவாங்க. ஆனா கிராமத்துல நீங்க பாருங்க, சிலரை திட்டுவாங்க. அவங்க சிலர் திட்டுவாங்க, இதெல்லாம் அறியாதபடிக்கு ஏன் நாசமா போறவனே என்று சொல்லுவார்கள். ஆனா சில சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன். சில அம்மாமாரு பிள்ளை எவ்வளவுதான் சேட்டை பண்ணாலும், ஏன் நல்லா இருப்பான், ஏன் அப்படி சேட்டை பண்ற என்று சொல்லுவார்கள். வாயின் வார்த்தைகள் கூட சில நல்லவரிடத்திலிருந்து நல்லா இருப்பான் என்று சொல்லுவார்கள். கோபத்துலதான் கத்துவாங்க. ஆனாலும் அவருடைய மனதுல சாபம் வராது. ஆனா இந்த தகப்பனுடைய சாபம் கண்டிப்பாக பலிக்கும் என்று சொன்னாங்க. அதனாலதான் தகப்பனுடைய தாபத்தை மட்டும் நம்ம
நம்ம வாங்கவே கூடாது என்று சொல்வார். அதே போல கண்ணீர் வடிக்க வைக்க கூடாது மற்றவருடைய சாபம். சிலர் மண்ணவாரி சிலர் கிராமத்துல தூற்றி எறிவதை நம்ம பார்க்கிறோம். வயிற்றெரிச்சல்ல சொல்றாங்க. அந்த மாதிரி சாபங்களை நாம் வாங்கவே கூடாது. மத்தேயு 5:22 இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். உடனே என்று சொன்னாலே ஒவ்வொன்று பரலோகத்தின் தீர்ப்புகளுக்குள்ளாக கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அதனால எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு இந்த சாபம் இடுதல், மனுஷன் கூட சாபம் இடும் பொழுது அதுக்கும் வயிறெறிஞ்சு சொல்றேமா. சிலர் எப்போனாலும் சாபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில அலுவலகத்துல நீங்கள் சிலரை பார்க்கலாம், நான் வயிறெறிஞ்சு சொல்றேன், நான் சாபம் போடுறேன். அப்படியாக சாபம் வாங்காதபடிக்கு நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். நம்மகிட்ட சாபம் நிற்கும். அநேக குடும்பங்கள், அநேக காரியங்கள், நன்மைகள் வராதபடிக்கு தடையாக இருப்பது இந்த சாபங்கள். அதனால இந்த சாபங்கள் வராதபடிக்கு நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். சீமோனின் சாபம் சிலுவை நடியிலே நீங்கி போனது. அவன் நீங்களோ இனத்தை சேர்ந்தவன் தான். ஆனா அந்த சாபம் என்றைக்கு இயேசுவின் சிலுவையின் அருகிலே சென்றானோ அங்கு சாபம் ஓடி சென்று விட்டது. இன்னைக்கு சில இடத்துல பார்க்கும்போது வட்டிகள் கொடுமையாக வாங்கும் பொழுது அந்த வட்டியிலே சாபம். சில குடும்பங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க தாத்தா வாங்கியிருப்பார் வட்டி. ஆனா இந்த குடும்பங்கள்லாம் நல்ல டீச்சர்ஸா இருப்பாங்க, வேலை செய்வாங்க. ஆனா ஒரு விருத்தியே இல்லாத படிக்க இருக்கும். அப்பொழுது சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்வார், சாபம் நிறைந்த குடும்பம், வட்டி வாங்கி சம்பாதித்த குடும்பம், மற்றவர்களை பிழிந்தெடுத்த ஒரு குடும்பம். அதற்காக நம்ம பார்க்கும் பொழுது சாபங்கள் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு நாம் பார்க்கிறோம் சீமோனின் சாபம் சிலுவையின் அடியிலே அங்கு நீங்கி போனதை பார்க்கிறோம். அபிஷேகத்தையும் நாம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கு சிரேனே ஊர்ல இருந்தோம் சிலர் வந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கு அன்றைக்கு அலெக்சாண்டர், ரூப்பு எல்லாரும் வந்தாங்க, அபிஷேகத்தையும் பெற்றான். அப்போஸ்தலர் 11:19 பார்க்கிறோம். அங்கு யூதேயாவில் இருந்து சிதறப்பட்ட விசுவாசிகள் எங்கு போனாலும் யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தை அந்த நாட்களில் அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனா அப்போஸ்தலர் 11:20 பார்க்கிறோம், சிரேனே பட்டணத்தாரில் சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. எந்த சீமோன், எந்த சிரேனே ஊரானாகி சீமோன் அவன் நீக்ரோ என்று ஒதுக்கப்பட்டானோ அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய ரூப், அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அந்தியோகியா பட்டணத்துல. அங்கு கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அவர்கள் யூதர்களுக்கு மட்டும்தான் மற்ற யூதர்கள் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் இவர்கள் போய் கிரேக்கருக்கு அறிவித்தார்கள். கர்த்தருடைய கரம் யார் கூட இருந்தது? இந்த சாபம் நிறைந்தவர்களாக மற்றவர்களால் எண்ணப்பட்ட சிரேனே ஊரானாகிய சீமோனோடும் அவருடைய பிள்ளைகளோடும் இருந்தது. ஹல்லேலூயா. சாபம் மாறி போய்விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிலுவையின் அருகிலே நீ வரும் பொழுது உன்னுடைய சாபமும் மாறி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறும்போது சாபம் மாறி போய்விடும். கர்த்தருடைய கரம் உன்னோடும் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் சீமோனோடு இருந்தது, அவனுடைய பிள்ளைகளோடு இருந்தது. வராங்க, சுவிசேஷத்தை அறிவிக்காங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் மனம் திரும்பினாங்க. முதல்ல இவங்களுக்கு தான் பேர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. அந்தியோகியாவில் விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. முதல்ல புறஜாதியினுடைய சபை அன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இவர்களை கொண்டுதான் முதலாக சிலுவையின் அருகிலே நின்ற சிரேனே ஊரானாகிய சீமோனையும் அவனுடைய பிள்ளைகளையும் கொண்டுதான்
அங்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். முதலாக சபை, புறஜாதிகளுடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவாங்க, நீ அப்படிப்பட்டவன், நீ சாம நினைஞ்சவன் எல்லாம் சொல்லலாம். ஆனா சிலுவை நண்டையில வரும் பொழுது எல்லா சாபமும் மறைஞ்சிடும், எல்லா பாவமும் மறையும். உன்னோடு கர்த்தருடைய கரம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எங்கு சென்றாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட வருவார். ஹல்லேலூயா. நீ எங்கு போய் சுவிசேஷத்தை சொன்னாலும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். உன்னாலே அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். அங்கு கர்த்தருக்கு அன்னைக்கு முதலாக புறஜாதியினுடைய சபை ஏற்படுத்தப்பட்டது. அந்த சபையில தான் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:1 அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே நீகர் எனப்பட்ட சிமியோனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாக இருந்தார்கள். இவங்க சபையை ஸ்தாபித்தது மட்டும் இல்ல. இந்த நீகர் என்றால் கிரேக்க பதத்திலே பிளாக். இந்த நீகர் யார் தெரியுமா? இந்த சீமோன் தான். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் தான் அங்கே தீர்க்கதரிசியா மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை அறிவிச்சது மட்டுமல்ல, சபை ஸ்தாபிக்கப்பட்டது மட்டுமல்ல, அங்கு போதகராகவும் இருந்தான், தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். ஹல்லேலூயா. சாபங்கள் மாறி போய்விட்டது. ரோமர் 16:13 நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தை குறித்து அங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபை என்று பார்க்கிறோம். ரூபஸ் என்று ஆங்கில வேதாமத்துல பார்க்கிறோம். இவருடைய குமாரனை குறித்து அங்கு பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். யார் தெரியுமா? இவனுடைய சீமோனுடைய வைஃபை குறித்து சொல்லுகிறார் பரிசுத்த பவுல். எனக்கும் தாய், ரூபஸுக்கும் தாய் என்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் குடும்பமாகவே கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள், குடும்பமாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். பரிசுத்த பவுலும் அந்த குடும்பத்தை குறித்து அங்கு ஸ்பெசிபிக்காக மென்ஷன் பண்ணி பேசுவதை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் இவர்களை சேர்த்துக் கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் இவர்கள் புறஜாதிகளுக்கு ஒரு பெரிய விளக்காக மாறினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பமாக அவர்கள் நின்றார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். இன்றைக்கும் ஆவியிலே அதிகமாக நிறைந்து வரங்கள் பெற்று தேவனுடைய வல்லமையை நிரூபிக்கும் நீக்ரோ இனத்து போதகர்களை நாம் பார்க்கிறோம். நிறைய நேரம் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய வரங்களினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக இன்றைக்கும் ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள போதகர்களை நாம பார்க்க முடிகிறது. நாம் சில வேளைகளை பார்க்கிறோம், அற்புதங்களை செய்கிற போதகர்கள், இன்றைக்கும் தூக்கி நிறுத்துகிற போதகர்கள், கீழே ஆக்சிடென்ட்ல மாட்ட பிள்ளைய ஒரே செகண்ட்ல அவர்கள் மாற்றி அற்புதத்தை நடப்பிக்கிற போதகர்கள் இன்றைக்கும் அந்த நீக்ரோ இனத்திலே இருக்கிறார்கள். தேவனோடு பேசுகிற போதகர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? சாபம் மாறி போனது. ஹல்லேலூயா. அன்னை அவர்களை குறித்து சொல்லும் பொழுது என் டைம்லையும் இவர்கள் வல்லமையாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட போகிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு சாபம் என்று நினைத்த அந்த நீக்ரோ இனத்திலிருந்து கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு அபிஷேகத்தினாலே நீ நிரப்பப்படும் பொழுது உன்னுடைய சாபமும் மாறும். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து இருக்கிறேன். என்னன்னா, சாபம் உள்ள குடும்பமாக இருப்பாங்க. ஆனா ஒன்றே ஒன்று அன்னை செய்ய சொல்லுவாங்க, நீ அந்நிய பாஷையில மட்டும் பேசிக்கிட்டே இருமா. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில மட்டும் நீ பேசிக்கிட்டே இரு, வேதத்தை வாசி, சாபம் மாறி போகும். அதே போல அவர்களுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் சாபம் இருக்கும். ஆனா இந்த அபிஷேகம் பெற்ற எப்பொழுதும் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு இருக்கிற அந்த பையனுக்கு மட்டும் ஒரு சாபமும் வராது. ஹல்லேலூயா.
ஹalleluya. அதை அறிந்தவனாக நான் பேசுகிறேன். ஹalleluya. உணர்ந்தவனாக நான் பேசுகிறேன். அனுபவித்தவனாக நான் பேசுகிறேன். ஹalleluya. அதனால தான் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பொழுதும் ஸ்பீக் இன் டங்ஸ், ஸ்பீக் இன் டங்ஸ், ஸ்பீக் இன் டங்ஸ். எப்பொழுதும் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இரு, அதுதான் உன்னுடைய சாபத்தை நீக்கி போடும் என்று சொல்வார்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. இன்றைக்கும் உன்னுடைய அந்த சிறைனை ஊரனாகி சீமோனை மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தையே ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். ஏன்னு தெரியுமா? அவன் சிலுவை கரையிலே நின்றான். முதல் புறஜாதிகளின் சபை அங்கு ஸ்தாபிக்கப்பட்டது அவனால. ஹalleluya. சிலுவை கரையிலே நின்றவனாலே இன்றைக்கும் நீ சிலுவை கரையிலே நிற்கும் பொழுது உன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நடத்துவார். மற்றவர்களாலே கூடாதது உன்னாலே கூடும். ஹalleluya, ஹalleluya. மூன்றாவதாக நீ நாம் பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு அன்பான சீஷன். இயேசுவுக்கு அன்பான சீஷன் யார் தெரியுமா? யோவான். இந்த யோவான் தான் எல்லா சீஷர்களும் ஓடி செல்லும் பொழுது இவன் மட்டும் சிலுவை கரையிலே நின்றான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சீஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவன் செபதேயுவின் குமாரன். இந்த செபதேயுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு படகு, சொந்த படகு இருந்தது, வேலைக்காரங்க இருந்தாங்க. அதனால நல்ல ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்த ஒரு மகன். அவன் எல்லா சீஷர்களை காட்டிலே இளையவன். இவனை குறித்து தான் நமக்கு அண்ணன் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, இந்த யோவானின் திருமணத்தை அட்டன் பண்ணதான் ஆண்டவர் அங்கு கானா ஊருக்கு செல்லுகிறார். அந்த கானா ஊர்ல தான் ஒரு முதல் அற்புதத்தை அவர் செய்கிறது. அந்த கல்யாணத்துல அற்புதத்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம். எல்லா சீஷர்களையும் அழைத்திருந்தார்கள். அந்த சீஷர்கள் எல்லாம் இளையவனாகிய இந்த யோவானுடைய திருமணத்துக்கு தான் எல்லாரும் அங்கு சென்றிருந்தார்கள். அப்போ நீங்க பார்க்கும் பொழுது எல்லாரை காட்டிலும் இளையவனாகிய யோவானுக்கு வாலிப வயதிலேயே தேவன் சீஷனாக அழைத்திருந்தார். ஹalleluya. அது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. மற்ற எல்லாரும் திருமணமானவர்களாக அந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது வாலிப வயதிலேயே யோவான் இயேசுவின் சீஷனாக அழைக்கப்பட்டதான். ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். இயேசுவுக்கு க்ளோஸான 3 சீஷர்கள் உண்டு. யாக்கோபு, யோவான், பேதுரு. இந்த 3ல இந்த யோவான் ஒருவர். யவீர்வின் மகளை உயிரோடு எழுப்பின நேரத்துல ஆண்டவர் இந்த 3 பேரை தான் கூட்டு போறாரு. இயேசுவின் மறுப மலையின் அனுபவத்துல இந்த 3 பேரை தான் கூட்டு கொண்டு செல்லுகிறார். கெத்செமனே தோட்டத்துல தனியா அவங்க கூட ஷேர் பண்ணது இந்த 3 பேர்கிட்ட தான். அவருடைய ஆத்தும வியாகுலத்தை சொன்னது இந்த 3 பேர்கிட்ட தான். அப்பவும் இந்த யோவான் தான் கூடவே நிற்கிறார். இந்த 3 பேரும் very very close to Jesus. இந்த யோவானையும் யாக்கோபையும் தான் ஆண்டவர் சொல்கிறார், போவன்னைக்கு சென்று இடி முழக்கத்தின் மக்கள். இந்த இடி முழக்கத்தின் மக்கள் என்றால் அண்ணன் அதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இவர்கள் இடி முழக்கத்தை போல பேசுவார்கள் ஒரு புறம். ஆனா இடி முழக்கம் என்றாலே ஆண்டவர் இடி முழக்கத்தின் மூலமாக பேசினார் ஜனங்கள்கிட்ட. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஜனங்கள்லாம் பார்த்தாங்க இடி முழக்க சத்தம் கேட்குதுன்னு. ஆனால் பிதாவானவர் சொல்லுகிறார் அந்த நேசகுமாரனை பற்றி ஜனங்கள்கிட்ட நான் சொல்றேன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது இடி முழக்கத்தின் சத்தம். ஏனென்றால் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், வெளிப்படுத்தலே பார்க்கிறோம், பிதாவினுடைய தேவனுடைய சத்தம் இடி முழக்கத்தின் சத்தத்தை போல இருக்கும். நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் அப்படி சத்தம் வரும். இந்த பிதாவானவருடைய இடி முழக்கத்தின் சத்தத்தை அறிந்து கொள்கிறவர்கள் தான் இந்த இடி முழக்கத்தின் மக்கள். ஹalleluya. அப்படிப்பட்ட கிருபையை யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். எல்லா சீஷர்களை காட்டிலும் நாம் கூட சில வேளைகள்ல இந்த இடி முழக்கம் இருக்கும் பொழுது, இடி முழக்கம் முழங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது அண்ணன் கேட்போம், அண்ணே ஆண்டவர் என்ன பேசுகிறார்? இடி முழக்கத்தின் மூலமாக
என்ன பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பேசுகிறார், பிதாவானவர் என்ன முழக்கம் அடைகிறாரோ அதை குறித்தான எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்தந்த வேளைகளிலே இவர்களை பாருங்க, எப்பொழுதும் அவர்கள் இடி முழக்கத்தின் சத்தத்தை கேட்டு பிதாவானவருடைய சத்தத்தை அறிகிறவர்களாக இருந்தார்கள். இந்த ராப்போஜன பந்தியின் போதும் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த இயேசுவுக்கு அன்பான சீஷனாக யோவான் இருந்ததை பார்க்கிறோம். இவரை குறித்து பார்க்கும் பொழுது அண்ணன் சொன்னாங்க, இயேசுவின் இதய துடிப்பை அறிந்த ஒரு குமாரன். எல்லாருக்கும் தம்பி போல, அந்த சீசர்களுக்கெல்லாம் தம்பி போல இளையவராக இருந்தாரா. ஆனால சொந்த அண்ணனை போல இயேசுவை பராமரிப்பாராம், சொந்த அண்ணனை போல எல்லாவற்றையும் உதவி செய்வாராம். அது மட்டுமல்ல, அவருடைய என்ன அடுத்தமோ இயேசு என்ன பண்ண போறார், அவருடைய தேவனுடைய சிந்தையை, இயேசுவின் சிந்தையை அறிந்தவராக இந்த யோவான் இருந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு இருக்குதுன்னு பரிசுத்த பவுல் சொல்கிறார். ஆனால் இங்கும் நம்ம பார்க்கிறோம், யோவான் இயேசுவின் சிந்தையை அறிந்தவராக. அதனாலதான் அவருடைய மார்பின் மேல சாய்ந்து கொண்ட உரிமையோட அவருடைய இருதய துடிப்பை கூட அறிந்த ஒரு மனிதன். அடுத்தது இயேசு என்ன செய்வார், எல்லாவற்றையும் இயேசு விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, எல்லாவற்றையும் அறிந்த ஒரு சீஷனாக அந்த யோவான் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு பிரதான ஆசாரியர் வீட்டுக்கு செல்லும் பொழுது சீஷர்லாம் ஓடி போயிட்டாங்க. இயேசுவும் பேதுருவும் அங்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். அங்கும் அவர் போனாரு. இயேசு பாடம் அனுபவிக்கும் போதும், அவர் சிலுவைக்கு சென்ற போதும் யோவான் மட்டும்தான் கூட செல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் மீது இருந்த அன்பை எந்த உபத்திரவமோ, போர்ச்சேவர்களை குறித்த பயமோ, மற்ற யாரையும் குறித்த பயமோ அங்கு பிரிக்க முடியவில்லை. எல்லா சீஷர்களும் ஓடி சென்று விட்டார்கள், பயந்தார்கள், போர்ச்சேவர்களுக்கு பயந்தார்கள். அடுத்தது நம்மையும் ஏதாவது பாடுகள் துன்பப்படுத்துவார்கள் என்று பயந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு அன்பால் நிறைந்த அன்பான சிநேகிதனாகிய அன்பான சீஷனாகிய யோவான் அங்கு சென்றதை நாம் பார்க்கிறோம். சிலுவை கருகிலும் போல்டாக நின்ற ஒரே ஒரு சீஷன். 12 சீஷர்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்துல சிலுவை கருகிலே என்ன வந்தாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சீஷர்களை பார்ப்பது மிகவும் கடினம். எல்லாரும் நான் உங்க கூட மறிப்பேன் என்று சொன்னார்கள், ஓடி போயிட்டாங்க. எது வந்தாலும் நாங்க வருவோம்னு சொன்னாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சீஷன் சிலுவை கருகிலும் நின்றதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு தன்னுடைய சொந்த தாயை யோவானிடம் ஒப்படைத்ததை பார்க்கிறோம். ஸ்ரீயே, இதோ ஒரு மகன். சீஷனை பார்த்து இதோ ஒரு தாய், சொந்த தாயை தன்னுடைய சீஷனிடத்திலே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலிலும் கல்லறைக்கு அவர் ஓடி சென்றதை பார்க்கிறோம். பேதுருவோடு அவரும் ஓடி செல்கிறார். வேகமாக பேதுருக்கு முன்பாக அன்பினாலே நிறைந்தவராக வேகமாக ஓடி சென்றதை நாம் பார்க்கிறோம். 120 பேரோட இவரும் காத்திருந்தார். பரிசுத்த ஆவியையும் அக்னியையும் கிருபைகளையும் பெந்தெகோஸ்தே நாளிலே பெற்றார். பேதுருவோடும் இணைந்து யோவானும் அற்புத அடையாளங்களை நிறைவேற்றினார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, அலங்கார வாசல்ல இருந்த சப்பானியை தூக்கி விடும் பொழுது பேதுருவும் யோவானும் தான் சென்றார்கள். பேதுருவோடு இணைந்து அதிகமாக அந்த நாட்களிலே நின்றார். சனகரிப்பு சங்கம் முன்பாகவும் 2 பேரும் போல்டாக பேசினாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், இது 4ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வரைக்கும் இதை குறித்து நீங்க பார்க்கலாம். பிலிப்பு ஊழிய பாலோ மினிஸ்ட்ரிக்காக போகும்போதும் இவர்கள் 2 பேர் தான் சமாரியா சென்றதை நாம் அப்போஸ்தலர் 8:14 இதை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த பவுலும் இவரை குறித்து ஒரு இடத்துல சொல்லுகிறார். கலாத்தியர் 2:9 கிறிஸ்துவ சபையின் தூணாக யோவான் எண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல கிறிஸ்துவ சபையின் பெரிய தூணாக, பெரும் தலைவர்கள ஒருவராக இவர் எண்ணப்பட்டார். இந்த
சிலுவைக்கு அருகிலே நம்ம பார்க்கும் பொழுது சிலுவைக்கு அருகில மற்ற நிறைய பேர் வரவே இல்லை. ஆனா இவருடைய குடும்பத்திலிருந்து மட்டும் இவருடைய அண்ணன் தான் யாக்கோபு, அவர் கூட பக்கத்துல வரல. ஆனா இவரும் இவருடைய தாயாகிய சலோமியும் ரெண்டு பேரும் சிலுவைக்கு அருகில நிக்கிறத பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு குடும்பத்துல இருந்துதான் ரெண்டு பேர் நின்னதை நாம் பார்க்க முடியும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது யோவான் 19:26 பார்க்கிறோம், தமக்கு அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷன் என்று இவரை குறித்து பார்க்கிறோம். மார்க் 15:40 பார்க்கிறோம், சலோமே என்பவளும் சிலுவைக்கு அருகிலே நின்றாள் என்று. மத்தேயு 27:56 பார்க்கிறோம், செபதேயுவின் குமாரருடைய தாய் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கல்லியாவில் இருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள்ல ஒருத்தி என்று பார்க்கிறோம். இந்த சிலுவைக்கு அருகில ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் இருந்தாங்க. அது மட்டுமல்ல, இயேசுவுக்கு பின்பாக ஓடின ஒரு குடும்பம் இந்த குடும்பம். இவருடைய அண்ணன் யாக்கோபு அவர் சீஷனாக இருந்தார். தம்பியாக யோவான் அவரும் சீஷனாக இருந்தார். இந்த சலோமி இவர்களும் ஆண்டவர் சீஷையாக இருந்து கல்யாவிலிருந்து பின்பாக ஓடி வந்தார்கள் என்று நாம் அவருக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி ஓடி வந்தார்கள் என்று நாம் மத்தேயு 27:56 செபதேயுவின் குமாரருடைய தாய் என்று குறிப்பிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இயேசுவின் பின்பாக அங்கு ஓடி வந்தது நாம் பார்க்கிறோம். அதிலே 2 பேர் சீஷர்களாக இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். இந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நாம் பார்க்கும் பொழுது இந்த சலோமி இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய சொந்த சகோதரி என்று நாம் ஆதாரபூர்வமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால இந்த சொந்த பெரியம்மாவை தன் வீட்டுக்கு இயேசு அழைத்து ஒப்படைச்ச உடனே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்த யோவான் அவர்கள் மரிக்கும் வரைக்கும் பராமரித்தார் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். அதற்கு பின்பாக ஊழியம் செய்து அவர் சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது அவர் தனியாக அதற்கு பின்பாக அவள் மரித்த பின்பாக ரோம் வரைக்கும் இயேசுவை அறிவித்துக் கொண்டே வந்தார். இயேசுவை அறிவித்ததுனால அங்கு என்ன செய்தாலும் கொதிக்கும் எண்ணெய் சட்டியில இவரை போட்டாங்களாம். உயிரோடு அப்படியே போட்டு, என்னால் அவ்வளவு வைராக்கியமாக ஜனங்கள் இருந்தார்கள். அந்த நாட்கள்ல ராஜாக்கள் இருந்தார்கள். கொதிக்கும் எண்ணெய் சட்டியில அந்த ரோம் நகர்ல போட்டாங்களாம். போட்ட உடனே இவர் ஆனா அந்த கொதிக்கும் எண்ணெய் இவரை ஒண்ணுமே செய்ய முடியலையா, உயிரோடு அப்படியே இருந்தாராம். அதற்கு பின்பாக விஷத்தை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சாங்களாம். அதுவும் அவரை ஒண்ணுமே செய்யலையா. அதற்கு பின்பாக தான் இவர்கள் என்ன செய்தார், அந்த மனுஷனை இங்க வச்சா எல்லாரையும் இயேசுவின் பின்பாக ஓடும்படியாக செய்கிறான் என்று அவர்கள் பத்மத்தீவுக்கு நாடு கடத்தி அனுப்பி வைத்தார்கள். ஆனாலும் பத்மத்தீவில தனியாக இவர் இல்லை, தேவனோடு கூட இருந்தார். ஓய்வு நாள் அந்த கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறினார். பரலோகத்தின் தரிசனத்தை பெற ஆரம்பித்தார். அது அப்பொழுது 80 வயதுக்கு மேலாகி விட்டதாம். அந்த நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து 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 ஜெபித்து ஜெபித்து பரலோகத்தின் தரிசனை பெற்றவராக அவர் மாறி போனார். ஹல்லேலூயா. எந்த சீஷனுக்கும் கிடைக்காத அநேக கிருபைகளை இயேசுவின் சிலுவைக்கு அருகிலே நின்ற இந்த யோவானுக்கு கிடைத்தது. அப்பொழுது அவர் எப்பொழுதும் அந்த பரலோகத்தின் தரிசனத்தை உடையவராக மாறினார். பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். ஏறி வா என்றோனே பரலோகத்துக்கு சென்றார். அங்குள்ள சிங்காசனங்களை பார்த்தார், பிதாவை பார்த்தார், குமாரனை பார்த்தார், பரிசுத்த ஆவியானவரை பார்த்தார். அடிக்கப்பட்ட ஆட்டை போல இருந்த குமாரனை அவர் அடிக்கடி பார்த்தார். அவருடைய பாடுகளை அங்கு அவர் உணர்ந்தார். அது மட்டுமல்ல, அவர் 2 சாட்சிகளை பார்த்தார். நடக்க போகும் சம்பவங்களை பார்த்தார். பரம எருசலேமை பார்த்தார். அது எப்படியாக இறங்கி வருகிறது, அதன் அழகை பார்த்தார். இன்னும் நடக்க போகிற அநேக காரியங்களை, பின் நாட்களிலே நடக்க போகிற அநேக காரியங்களை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாறின யோவானுக்கு இப்படிப்பட்ட எல்லா கிருபைகளும் கிடைத்தது. பரலோக வாசியாகவே அவர் மாறி போனார்.
அவர் எல்லாவற்றையும் கண்டு கண்டு அங்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினதாக. அங்குள்ள ஜீவ விருட்சத்தை பார்த்தார், மற்ற விருட்சங்களை பார்க்கிறார், நதியை பார்க்கிறார், ஜீவ நதியை பார்க்கிறார். எல்லாவற்றையும் ஆச்சரியமான காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். wonderful experiences. தேவனுடைய அண்ணாவை குறித்து சொல்லும் பொழுது அவர் அந்த பத்மதீவில ஆவிக்குரியவரால் ஆவிக்குள்ளாக மாறி இருக்கும் பொழுதே இங்கே கண்களை திறக்கப்பட்டவராக பரலோகத்தை நோக்கி பார்ப்பார். பரலோகத்திலே என்ன நடக்கிறது என்பதை அறிந்தவராக அவர் இந்த உலகத்திலே ஜீவித்தாராம். இந்த சிலுவை அண்டை நின்ற அப்போஸ்தலர், இந்த ஒரே ஒரு அப்போஸ்தலர் தான் சிலுவை அண்டை நின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அநேக மரித்தோரை இவர் தான் உயிரோடு எழுப்பினாராம். அநேக மரித்தோரை உயிரோடு எழுப்பினதுல இவர் தான் நம்பர் 1. ஏனென்றால் சிலுவை கருவிலே நின்றதினாலே. அதன் பின்பாக பத்மதீவிலிருந்து அவர் இங்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்களாம். அவர் எபேசு நகருக்கு வருகிறார். இறுதி நாட்கள்ல அங்குள்ள சபையின் ஒப்பற்ற தலைவராக விளங்கினார். அங்குள்ள சரித்திரம் சொல்கிறது, கிட்டத்தட்ட 100 வயதிலே அவர் இயற்கையாக மரித்தாராம். சீஷரில் இரத்த சாட்சியாக மரிக்காத ஒரு மனிதன் இந்த யோவான் தான். இவரை குறித்து தான் நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல கடைசியில பார்க்கிறோம். இவனை குறித்து இப்படியானால் என்னை குறித்து இப்படின்னா இவனை குறித்து என்று கேட்கிறான். அவன் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்தால் என்ன என்று சொல்லுகிறார். அதனால அந்த சீஷன் மறிக்க மாட்டான் என்கிற பேச்சு நிலவியது என்று பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவன் மறித்தான், ஆனால் இரத்த சாட்சியா மறிக்கல. மற்ற எல்லாரையும் காட்டிலும் அவர் அநேகரை உயிரோடு எழுப்பி அநேக நல்ல கிருபை நிறைந்த ஊழியர்களை நிறைவேற்றி அங்கு அவர் மறித்து போனார். யோவான் எழுதின சுவிசேஷத்தை இவர் தான் எழுதினாரு. யோவான் 1, 2, 3 நிருபங்களை எழுதினார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தையும் இவர் தான் எழுதினார். அப்படிப்பட்ட பெரிய கிருபையை பெற்றார். இவர் எப்பொழுதும் அவரை குறித்து சொல்கிறார்கள், இயேசுவின் அன்பை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டே இருப்பார். இயேசு அன்புள்ளவர். God is love. நீங்களும் அவரை நேசிக்க வேண்டும். அதை குறித்தே அவர் பேசிக்கொண்டே இருப்பார். பாருங்க, மரியாதை கொண்டு போய் வீட்டில் விட்டு மறுபடியும் திரும்பி ஓடி வருகிறார். திரும்பி ஓடி வந்து இயேசுவின் சிலுவையில் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த போர்ச்சிய மகன் இவர் மறித்து போய்விட்டாரா என்று ஒரு ஏட்டியை வைத்து குத்துகிறான். குத்தின உடனே அங்கு யோவான் 19:34 பார்க்கிறோம். போர்ச்சியவர்களில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலை குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. கண்டு யோவான் அதை சாட்சியாக கொடுத்தார். நீயும் கூட இன்னைக்கு நம் மத்தியிலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வந்திருக்கிறார். அவருடைய விலாவும் விளக்கப்பட்ட விலாவாக நம் மத்தியிலே இருக்கிறது. நீயும் அவருடைய விலாவை பார்க்க முடியும். அவரை கண்டவனாக நீயும் பேச முடியும். அவளை கண்டவராக, அவரை கண்டவளாக நீயும் பார்க்க முடியும். நீ இப்பொழுது அன்னைக்கு யோவான் அவரை கண்டவராக பார்த்துதான் அநேக அற்புதங்களை நிறைவேற்றினார். இந்த சிலுவைக்கு அருகிலே வந்து அந்த விழாவை கண்டவன் தான் அநேகரை மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அற்புத அடையாளங்களை நடப்பித்தார். நீயும் அற்புதம் செய்கிறவர்களாக மாறும்படிக்கு இப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய விழாவின் காயத்தை நான் பார்க்கணும். உம்முடைய காயங்களை காணணும். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த சிலுவையில் அருகில் நிற்கிற ஒன்ன இப்பொழுது காணும்படி, உனக்கு வெளிப்படுத்தும்படியாக ரத்தம் ஜலம் இப்பொழுது ஊற்றாக ஓடு போகிறது. அவற்றை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட இப்போ கேட்க போறோம்.
ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்தும், உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே நான் இப்பொழுது சிலுவையின் அண்டையில நிற்கிறேன். சிலுவையின் அண்டையில நின்ற ஒவ்வொரு ஸ்பெஷல் பீப்புளாக மாறி போனார்கள். எல்லாரும் வித்தியாசமானவர்களாக மாறினார்கள். மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத கிருபை, ஒவ்வொருவருக்கும் புதிதான அனுபவம், ஒவ்வொருவரும் வித்தியாசமான அனுபவத்தை பெற்றார்கள். மேரி மேக்டலின் மகதலேனா மரியாள் அன்றைக்கு முதலாக சுவிசேஷகிரியாக மாறினாள். முதலாக உலகத்திலே எல்லாரை காட்டிலும் முதலாக உயிர் தெழுந்த இயேசு அவளுக்கு தான் தரிசனம். ஏனென்றால் சிலுவைக்கு அருகிலே நின்றாள். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது சிரேனே ஊரனாகிய சீமோன், அவன்தான் முதல் சபையை, முதல் புறஜாதிகள் சபையை அங்கு நிர்ணயிக்கும்படியாக அங்கு அவன் தான் ஏற்படுத்தினான். அப்படிப்பட்ட கிருபையை அவனுக்கு அவனுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆண்டவர் எதனாலனா சிலுவையை இயேசுவோடு கூட சுமந்து சென்று சிலுவை கருகிலே அவரே பார்த்து கொண்டு நின்றதுனால அவருடைய சாபம் மாறி போனது. சாபம் மாறி போனது. சாபம் மாறி போனது. உனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சாபம் இருக்கு, இந்த சாபம் இருக்குன்னு. நீ அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இரு, சிலுவைக்கு அருகிலே நின்று கொண்டே இரு, சிலுவைக்கு அறையப்பட்ட இயேசுவை உற்று பார்த்து கொண்டே இரு. எல்லா சாபமும் மறையும், எல்லா சாபமும் மறையும். உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களும் மறைந்து போகும். இந்த அந்நிய பாஷைகள் அப்படிப்பட்டவைகள். இந்த சிலுவை அருகிலே நின்று அவரை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லா சாபமும் மாறும். சாபம் மறையும், சாபம் மறையும். அன்றைக்கு அவன் ஒரு போதகனாகவும் தீர்க்கதரிசியாகவும் மாறி போனான். போதகனாகவும் தீர்க்கதரிசியாகவும் மாறினான். அவனோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. எவன் ஒருவன் அவன் சாபம் உள்ளவனாக எண்ணப்பட்டானோ அவனோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. இன்றைக்கும் யோவானை பாருங்கள், யோவானை பாருங்கள். சிலுவை கரையிலே நின்ற ஒரே ஒரு சீஷன், அவன் மூலதான் கர்த்தர் அற்புத அடையாளங்களை நடப்பித்தார். அநேகரை உயிரோடு எழுப்பினார். அது மட்டுமல்ல, அவன் தான் பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அநேக சீசர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கும்படியாக அவன் தேவனாலே நிர்ணயிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவர் என்னை விசேஷித்தவனாக மாற்றுவது இந்த சிலுவை தான், இந்த சிலுவை தான்.